இந்தியாவின் ஒளிக்கதிர்கள் இன்னும் சொல்ல போனால் கிராமங்கள் நன்றாக இருந்தால்தான் நாடு நலம் பெறும் என்று தேசப்பிதாவின் வாக்கிற்கிணங்க கிராமங்களில் உள்ள அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் நாற்றாங்கால் போன்றது. அப்படிப்பட்ட பள்ளிகளிலே பயில்கின்ற வருங்கால இந்தியாவின் ஒளிக்கதிர்கள் மேன்மையுற வேண்டும், வளர்ச்சியுற வேண்டும் என்பதற்காக இந்த பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு சேர்க்கின்ற நன்கொடையாளராக தொடர்ந்து செயல்படுகின்ற எங்கள் அரிமா சாரதா சண்முகவேல் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். பணி ஓய்வு பெற்றாலும் பணி நிறைவு என்பது நம்முடைய உடலுக்கும் மட்டுமே, நம்முடைய மனதுக்கு அல்ல. எப்பணி இருப்பினும் அதை விடுத்து மாணவ செல்வங்களும் சமூகமும் முன்னேற வேண்டுமானால் கரும யோகம்தான் மனிதனை முன்னுக்கு கொண்டு வரும். நற்செயல் எங்கே இருந்தாலும் அங்கே நான் வந்து முன்னிற்பேன் என்று கிராமங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு பள்ளிகளையும் ஓங்கச் செய்து இன்று மிகப்பெரிய அளவிலே எங்கள் மாவட்டத்தை, நமது மாவட்டத்தை, இந்த திருப்பூர் குமரன் பிறந்த மண்ணை, தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை ஏந்தி நிற்கின்ற இந்த திருப்பூர் மாவட்டத்தை மிகச்சிறந்த முறையிலே தமிழக அளவிலே கல்வியிலே மிளிரச் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை எல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் ஊக்கப்படுத்தி வருகின்ற மதிப்பு மிகுந்த முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பிலே வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்கின்றோம். 22வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ST நாகராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று விழா கமிட்டியின் சார்பிலே அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பு சேர்க்க வருகை தந்துள்ள, இந்த விழாவை குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைக்க வருகை தந்துள்ள, அதாவது நம்முடைய தாராபுரத்தினுடைய மிகச்சிறந்த பெண்கள் நாட்டின் கண்கள் என்று பாரதி போற்றுவான். அந்த பெண்ணினம் பேரினம் என்போம். அந்த வகையிலே வருகை தந்துள்ள அம்மா திருமதி உமா மகேஸ்வரி இளங்கோ அவர்களை அன்போடு கூட விழாக்குழுவின் சார்பிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். பெற்றாலும் தொடர்ந்து சமூக பணிகளிலே அக்கறையும் மாணவ செல்வங்களின் மீது பாசத்தையும் பள்ளியின் மீது இடையறாத பற்றையும் கொண்டு பல்வேறு கிராமங்களிலே இருக்கக்கூடிய பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் ஆக வேண்டும் என்று தன்னுடைய APO பதவி காலத்திலே மிக அதிக முயற்சியை மேற்கொண்டவர். தொடர்ந்து சமூக பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்றவர், பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் பெரியசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பிலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். மனிதன் நினைத்தால் சோதனைகள் எல்லாம் சாதனைகளாகும், தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாகும் என்று சொல்லுவார்கள். ஆம், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் கூட வழி கொடுக்கும் என்று கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய கூற்றுக்கு இணங்க, அதாவது எந்த இடமாக இருந்தால் என்ன, நாம் இருக்கின்ற இடம் நலமாகவும் வளமாகவும் இன்னும் மெருகேற்றுகின்ற வகையிலே வைக்க வேண்டும் என்று தன்னுடைய அனைத்து நேரங்களையும் பள்ளிக்காகவே செலவிட்டு இன்று மிகச்சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக தளவாய்ப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியை தொடர்ந்து 33 ஆண்டுகளாக 100% எட்ட முயற்சி செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. இந்த ஆண்டிலே 10ஆம் வகுப்பும் 100%, 11ஆம் வகுப்பும் 100%, 12ஆம் வகுப்பும் 100%, முத்தான 3ஐயும் 100% எடுத்து வெற்றி வகை சூடி மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தளவாய்ப்பட்டினம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா திரு சத்தியமூர்த்தி அவர்களை வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பிலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற வேண்டுமானால் செல்வர்க்கு அழகு செலுங்களை தாங்குதல், ஒன்றிக்கு அழகு விருந்தோடு உண்டல், அறிஞர்க்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் என்பார்கள். கொல்லென கொடுத்தல் உயர்ந்தன்று என்ற புறநாற்று வரிகளுக்கு இணங்க கொடை மூலமாக
பல்வேறு நல்ல காரியங்களை இந்த தாராபுரம் மண்ணிலே ஓங்க செய்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய அரிமா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை நாம் விழா சிறக்கவும் விழாவுக்கு வாழ்த்துறை வழங்கவும் வருகை இருந்துள்ள ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பிலே அனைவர் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றோம். விழா சிறக்க வேண்டுமானால் மாணவ செல்வங்கள் மிக முக்கியமானவர்கள். உங்களுடைய உழைப்பினால் வந்த வெற்றியைத்தான் நாங்கள் இன்னும் ஒருபடி நீங்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக, அதாவது ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவர்கள் கூட தேக்கு விற்பார்களாக, அந்த ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை செய்து இன்று சிறப்பு சேர்க்கின்ற திரு விழா சிறக்கவும் இந்த விழா தொடர்ந்து நல்ல முறையிலே மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தவும் பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் எப்பணி இருப்பினும் புறம் தள்ளி இப்பணிதான் முதன்மை பணி என வருகை தந்து மாணவர்களை வாழ்த்தவிருக்கின்ற ஐயா விவேகம் பள்ளியினுடைய தாளாளர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை விழாக்குழுவின் சார்பிலே அன்போடு கூட வருக வருக என்று உங்கள் சார்பிலே வரவேற்கின்றோம். ஐயா திரு வழக்கறிஞர் நோட்டரி பப்ளிக் பிரபாகர் அவருடைய துணைவியார் சுதா பிரபாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கூட அழைக்கின்றோம். இந்த விழா சிறக்க வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள அவர்களை வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து 7 ஆண்டுகளாக நன்கொடை மட்டுமல்ல ஊக்கப்படுத்தலை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு ஆயு முத்துரத்தினம் அவர்களை, தாராபுரம் சமூக ஆர்வலர் ஐயா அவர்களையும், தாராபுரம் சமூக ஆர்வலர் திரு பி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், மற்றும் அரிமா டாக்டர் சி செல்லமுத்து எம்ஜேஎஃப் குப்பநாளாஜ் உரிமையாளர் ஐயா அவர்களையும், திரு சி ராஜேந்திரன் தாராபுரம் நகர கழக செயலாளர் ஐயா அவர்களையும், இந்த விழா சிறக்க அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிற நற்சான்றோர்கள் அனைவரையும் உங்கள் சார்பிலே வருக 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 என்று அன்போடு கூட வரவேற்கின்றோம். தொடர்ந்து 8ஆம் ஆண்டாக தாராபுரம் பகுதியிலே ஜீவன் டிவியும் சமூக ஆர்வலர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த அருமையான மாணவர்களை ஊக்கப்படுத்துகின்ற 10ஆம் வகுப்பு தான் அடித்தளம். நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையின் திருப்புமுனை என்று சொல்லுவார்கள். அந்த SSLC தேர்விலே அதிக மதிப்பெண் பெற்ற சாதனையாளர்களை, சாதனை பெண்மணிகளை, சாதனை ஆண்களை, மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துகின்ற இந்த இனிய விழாவை துவங்க இருக்கிறோம். இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறோம். விழாவுக்கு வருகை தந்துள்ள நற்சான்றோர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்குமாறு அன்போடு கூட விழாக்குழுவின் சார்பிலே பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நற்சான்றோர்கள் திருமதி சுதா பிரபாகர் அவர்களும், திருமதி உமா மகேஸ்வரி இளங்கோ அவர்களும், திருமதி மஞ்சுளா கார்த்திகண்ணன் மகிழ் குளோபல் கிட்ஸ் நிறுவனர்களும் இணைந்து இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுகின்ற நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நற்சான்றோர்கள் ஒவ்வொருவரும் குத்துவிளக்கை ஏற்றி நம்முடைய வாழ்க்கையினுடைய விளக்கேற்றுவதுதான் மிக முக்கியம். அந்த விளக்கை ஏற்றி சிறப்பு சேர்க்கின்ற அருமையான நற்சான்றோர்களை விழாக்குழுவின் சார்பிலே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தமிழ்தாய் வாழ்த்து.
அன்பர்களே, நமக்கு தொடர்ந்து நன்கொடை கொடுத்து வரும். அத்தோடு ஒவ்வொரு விழாக்களையும் கரும யோகம்தான் மனிதனை முன்னுக்கு கொண்டு வரும். நற்செயல்கள் எங்கே இருந்தாலும் நான் அதிலே பங்கெடுப்பேன் தொடர்ந்து செயல்பட்ட நம் நண்பர், நம்முடைய தந்தையாக கூட நினைக்கலாம். அப்படி பல்வேறு பள்ளிகளுக்கு நன்கொடைகளை அள்ளி கொடுத்தவர் திரு ரத்ன சபாபதி அவர்கள் நம்மிடம் தற்போது இல்லை. அவருக்காக ஒரு நிமிடம் நம் விழா குழுவின் சார்பிலே அனைவரும் மௌன அஞ்சலியை செலுத்துவோம். வந்த மாணவ செல்வங்களையும் சாதனை படைக்க ஊக்கப்படுத்திய ஆசிரிய பெருமக்களையும் இந்த விழா சிறக்க, விழா நடக்க மாணவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற நற்சான்றோர்களை, கொடையாளர்களை அழகு தமிழிலே வரவேற்க நம்முடைய விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஜீவன் டிவியினுடைய சிறப்பானவர் அண்ணன் திரு ஏ லட்சுமணன் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரிசுகள் 7 வருட காலம் வழங்கியிருக்கும் தாராபுரத்தின் முன்னோடியில் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா குறைந்தது 7 ஆண்டு காலமாக சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு இந்த தாராபுரத்தின் முக்கிய முன்னோடிகள் காரணம் என்பதை இந்நேரத்தில் பதிவிடுகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்மளுடைய முதன்மை கல்வி அலுவலர் திரு கே காளிமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சிக்கு ஒரு 4 ஆண்டுகளாக தலைமையேற்று இவ்விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி தந்து கொண்டிருக்கும் அண்ணன் திரு கே கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் திரு அண்ணன் எஸ் சண்முகன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அரிமா டாக்டர் சி கே செல்லமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சமூக ஆர்வலரான பி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பி ஆய்முத்த ரத்தினம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுக்கு மீண்டும் எனக்கு உறுதுணையாக ஒரு 7 ஆண்டு காலாக இந்த சேவை செய்ய ஒரு அனுமதி கொடுத்த எனது வழக்கறிஞர் திரு வி பிரபார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருப்பதி வெங்கடேஸ்வரா பாலனன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியின் எனக்கு உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் சி ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழா துவங்கிய பொழுது எனக்கு பேராதரவு கொடுத்து எனக்கும் ரத்னசாமி ஆசிரியருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என ஊக்கமளித்த தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற திரு பெரியசாமி சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வேகம் பள்ளி தாளாளர் சுப்பிரமணியன் அவர் நிறையா என்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அதே போல் அவர் இப்போ பேசும்போது உங்களுக்கு கூறுவார். அது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த அண்ணன் திரு சுப்பிரமணியன் வருக வருக என வரவேற்கின்றேன். அதாவது குழந்தைகளுக்காக வேண்டும் இன்னும் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொன்னார். இல்லைங்கண்ணா, எப்போ வருஷம் நாங்கள் செய்கிற கடமையை நாங்கள் செய்கிறோம். உங்களால் குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு ஒரு பண உதவியாகவும் அண்ணன் நாகராஜன் தந்து இத்தனை பேர் செய்யும்போது நான் ஒரு பெருசல் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கமளித்த நாகராஜன் அவர்களையும் வருக வருக என வருகின்றோம். அதே போல் ஒவ்வொரு வருடமும் அந்த பள்ளியை அந்த உரிமை விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று அந்தந்த பகுதிக்காக அந்தந்த டோனர் ஆகிய ஒவ்வொருத்தரும் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த அடிப்படையில் அலங்கியத்து பரிசு தந்த சாம்ராட் முரளியண்ணன் அவர்களையும் டி சீனிவாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். செலாம்பாளையத்திற்கு பரிசு கொடுக்கும் எஸ் வி செந்தில்குமாரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஜி குகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கௌரி சித்ரா முருகேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வாழ்த்துறை ஆற்ற வந்த மஞ்சளா தேவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு அன்பளிப்பு ஈட்டும் வகையில் உதவி கொண்டிருந்த விஎஸ்என் நிர்வாகிகள் திரு விஎஸ்என் சுஜாதா பாசர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் டோனர்கள் இன்னும் வந்து கொண்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் தாமதமாயிருச்சு. வழக்கறிஞர் சுபாஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பத்திரிகையாளர் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர் சங்கம் அந்த நிறுவனத்தாரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஏ பழனிக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். டி யுவராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கோகிலா சாரீஸ் உரிமையாளர்
ஒய் விமல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வழக்கறிஞர் கே பன்னீர்செல்வம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அரிமா பி கந்தசாமி அவர்களையும் ஜோதி பிரபான் அவர்களையும் என் பழனிசாமி தலைமை ஆசிரியர் ஓய்வு அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். எஸ் சந்திரசேகரன், ஆர் மதன்குமார், சுப்பிரமணியன், பிரைவேட் ட்ரஸ்ட் கொழுமங்குழி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஆகா செல்வராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். டாக்டர் விபி ராஜசார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தாராவர பிரஸ் கிளப் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம். மற்றும் இந்நிகழ்ச்சியில் பேர் விட்டு போனாலும் அனைவரும் தயவு கூர்ந்து மன்னித்து விட்டு அனைத்தையும் வருக வருக என வரவேற்று இவ்விழாவை துவங்க உள்ளோம். நன்றி, வணக்கம். என நேரம் போதாத காரணத்தால் மீண்டும் முறை முடித்துக் கொள்கிறோம். மிகச் சிறப்பான முறையிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்து தொடர்ந்து நடத்தி வருகின்ற தாராபுரம் ஜீவன் டிவி மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு எங்கள் விழாக்குழுவின் சார்பிலே நன்றிகளை அன்போடு கூட தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வரவேற்புரை நல்கிய அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தவும் இந்த விழா சிறக்கவும் பல்வேறு நன்கொடைகளை கொடுப்பது மட்டுமல்ல, நான் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரை வழங்க வருகை தந்துள்ள ஐயா திரு அரிமா கோபாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு கூட அழைக்கின்றோம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் எல்லா செல்வத்திலும் தலை. செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் உண்ணப்படும். இந்த செவிக்கு உணவை கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி வணங்குவோமாக. தாராபுரம் ஜீவன் டிவி பற்றி நான் ஒன்றும் அதிகமாக குறிப்பிட தேவையில்லை. ஏனென்றால் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக நிகழ்ச்சிகளை நடத்தி மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் லட்சுமணன் அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இன்று ஒரு சின்ன நன்கொடை கொடுத்தாலே பெரிய விளம்பரம் செய்கின்ற காலகட்டத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் வீடு வீடாக சென்று ஆர்வலர்களை சந்தித்து நன்கொடை வசூலித்து மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் பரிசளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு உங்களுடைய அனைவருடைய சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சமூக ஆள்வர்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வை நடத்த முடியாது. ஏனென்றால் தனிப்பட்ட ஒருவரால் இந்த நிகழ்வை நடத்த முடியாது. தனிமரம் துவப்பாகாது என்று கூறுவது போல அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த சமூக ஆர்வலர்களுக்கு உங்களுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோமாக. இந்த நிகழ்வின் முதல் அங்கமாக குத்துவிளக்கு ஏற்றேற்ற சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த சார் ஆட்சியர், உட்கோட்ட துணைக்கால் கண்காணிப்பாளர், நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். அதேபோன்று இங்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது சிஇஓ இன்சார்ஜ் அவர்கள் மற்றும் சாரதா சண்முவேல் அவர்கள், சி.கே. செல்லமுத்து அவர்கள், பி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஆயிமுத்துரத்னம் அவர்கள், வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள், வெங்கடேஸ்வரா பாலகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காளிமுத்து அவர்கள், தாராபுரம் நகர கழக செயலாளர் பாசமிகு நண்பர் சி. ராஜேந்திரன் அவர்கள், நல்லாசிரியர் விருது பெற்ற
பெரியசாமி அவர்கள் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அவர் நம்மிடையே இல்லை, இருந்தாலும் நாம் அவரை குறிப்பிட முடியாது. ஏனென்றால் அரிமா ரத்தின சபாபதி அவர்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் அவர்கள் கல்வி பணிக்காக செய்த உதவிகள் பல அந்த வகையில் அவர்களை பாராட்டியதான் ஆக வேண்டும். நம்மிடையே இருந்தாலும் இவர் போல் யார் என்று பெயர் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவர் ஒரு சிறந்த மனிதராக இன்று நம்மளிடையே நம் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் அது மட்டுமல்லாமல் விளம்பரம் தாராவூர் மெடிக்கல் சென்டர் மருத்துவமனை அனிதா டெக்ஸ்டைல்ஸ் சேகர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பரிசுகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் குறிப்பிட்டோம்னு சொன்னால் இதுக்கே நேரம் சரியாக போயிடு. அதனால் மொத்தத்தில் இந்த நன்கொடை அளித்த சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, இன்று சர்வதேச யோகா தினம். இந்த யோகா தினத்தில் அன்று இந்த நிகழ்வு நடந்தது சாலச் சிறந்தது. அந்த வகையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு இனிமையான நாள். உங்களை எல்லாம் பாராட்டும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த பாராட்டுகள் தான் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வெற்றி பெற்ற மனிதர்களாக திகழ்வதற்கு இது ஒரு அடிப்படை. நீங்கள் நல்ல முறையில் பெற்றோர்கள் வழிகாட்டுதலின் பேரிலும் ஆசிரியர்கள் வழிநடத்தலின் பேரிலும் நீங்கள் எதிர்காலத்தை மனதில் கொண்டு இந்த வகுப்போடு சரி நாம் முதல் மதிப்பெண் பெற்றுவிட்டோம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் கல்வியில் சில பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. இன்று 1000 பேர் வேலை செய்த இடத்தில் 100 பேர் வேலை செய்ய இருக்கின்றார்கள். 100 பேர் வேலை செய்த இடத்தில் 10 பேர் வேலை செய்கின்றார்கள். அந்த அளவிற்கு இன்று கல்வியில் பெரிய புரட்சி ஏற்பட்டு, தொழிலும் புரட்சி ஏற்பட்டு, ஆட்குறைப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கெல்லாம் இயந்திரம், கம்ப்யூட்டர் தான் காரணம். அந்த கம்ப்யூட்டரை வடிவமைத்து செய்யக்கூடிய அளவிற்கு உங்களை தகுதி பெற்றவர்களாக உயர்த்து கொண்டீர்களால் தான் நாம் இந்த போராடுகின்ற உலகத்தில் நாமும் சிறந்த மனிதர்களாக திகழ முடியும் என்பதில் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த வகுப்போடு சரி என்று எதிர்காலத்தை மறந்து செயல்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு உழைப்பும் அதற்குண்டான ஊதியத்தை உங்களுக்கு கொடுக்கும். கல்வி மட்டுமல்ல, கலை, விளையாட்டு அனைத்து துறைகளிலும் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாராட்டுதல், வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்களே, ஒரு சின்ன உதாரணம். அரசருக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வந்தர். அந்த வீட்டில் கண்ணக்கோல் வைத்தால் நீண்ட நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிடலாம் என்று அந்த திருடன் கணக்கு போட்டு ஒரு நல்ல அமாவாசை இருட்டு அன்று போய் அந்த காம்பவுண்டு வாளை இடித்து கொண்டு உள்ளுக்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நல்ல மழை பெய்கிறது. அந்த செவுறு இடிந்து அவன் மேலிருந்து அவன் இறந்து விடுகின்றான். உடனே அந்த திருடனுடைய மனைவியார் ரொம்ப புத்திசாலி. உடனே அரசனிடம் போய் இந்த மாதிரி இந்த செல்வந்தர் வீட்டில் என்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்று கூற, வேறு அந்த அரசர் வேறு எதுவுமே கேட்கவில்லை. உடனே அந்த செல்வந்தரை அழைத்து வந்து, உன் வீட்டில் இறந்தது உண்மையா, நீ செய்தது குற்றம்தான் என்று உடனே தீர்ப்பு கூறிவிட்டார். உனக்கு உன் தலையை 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று தீர்ப்பு கூறிவிட்டார்.
உடனே இவர் எதுவுமே விசாரிக்காமல் தனக்கு தண்டனை கொடுத்ததை உணர்ந்து கொண்டு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று உணர்ந்து உடனே அந்த செல்வந்தர் கூறினார், ஐயா, நான் என்னது வீட்டில் இறந்தது உண்மைதான், ஆனால் என்னால் அந்த திருடன் அந்த நபர் இறக்கவில்லை. ஏனென்றால் அந்த கொத்தனார் தான் அந்த சுவரை கட்டினார். அவர் சரியாக கட்டாததனால் தான் அந்த சுவர் இடிந்து விழுந்து விட்டது என்று சொன்ன உடனே கொத்தனாரை கூப்பிடுங்கள் என்று அரசர் கொத்தனாரை வர சொல்லி, நீதான் இந்த செவுத்தை கட்டினாயா, இடிந்து விழுந்தது நீதான் குற்றவாளி என்று உடனே சொல்ல, அவரும் அதே மாதிரிதான், ஐயா, என்மேல் தவறில்லை, இந்த மண்ணை குலைத்து கொடுத்த அந்த சித்தால் பண்ணின வேலை தான் ஐயா, இந்த மண் சரியா செட் ஆகாம செவரிடிச்சு போச்சு. உடனே அந்த சித்தாலை கூப்பிடு என்று சித்தாலை கூப்பிட்டார்கள். சித்தால் உடனே, ஐயா, என்மேல் தவறில்லை, அந்த மண்பாண்டம் செய்கின்றவர் அந்த அந்த பானையினுடைய துவாரத்தை பெரிதாக வைத்து விட்டார், அதனால் எனக்கு கணக்கு தெரியாமல் நான் அதிகமாக தண்ணீர் விட்டு விட்டேன் என்று கூறுகிறார். உடனே அந்த மண்பாண்டவரை கூட சொல்லி அரசர் கூப்பிடுகிறார். அரசர் மண்பாண்டரை கூப்பிட்டு சொன்னோடனே அந்த மண்பாண்டவர் சொல்லுகிறார், ஐயா, ஒரு நாட்டிய பேரழகி நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியாக செல்கின்றார். அவருடைய சலங்கை சத்தம் சல் சல் என்று கேட்டுக்கொண்டது. அதை பார்த்து ஏமாந்து நான் பெரிதாக வைத்து விட்டேன் என்று சொல்ல, அந்த நாட்டிய பேரழகி கூப்பிடுங்கள் என்று சொல்ல, அந்த நாட்டிய பேரழகி, அரசே, நீங்கள் வர சொல்லித்தான் நான் வந்தேன். உடனே அரசர், ஐயோ, இது நம்ம தலைக்கே கல் வந்துடுதே, இந்த கேஸ் டிஸ்மிஸ் என்று இந்த கேஸை டிஸ்மிஸ் செய்து விட்டார். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பகுத்து அறிவு வேண்டும், பகுத்தறிவு உங்களிடம் வேண்டும். பிரச்சனைகள் வராத நாளே இருக்காது. தலைக்கு வந்தது தலைப்பாயாக போடுகின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் அறிவு சான்ற மாணவர்களாக மாணவிகளாக திகழ வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற மேடையிலும் அரங்கிலும் இருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்துறையை கதைகளோடும் வாழ்க்கையின் அனுபவங்களோடும் போட்டி நிறைந்த உலகம் இன்று 10 பேர் செல்கின்ற வேளைக்கு 1000 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். போட்டி நிறைந்த உலகத்திலே உங்கள் சாதனைகளை படைக்க தயாராக இருங்கள் என்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. விழுமிய கருத்துக்களை விதைத்தவர், சுடர் விளக்காகிய எங்களையும் மாணவ செல்வங்களையும் தூண்டி மகிழ்பவர், இந்த திருப்பூர் மண்ணினுடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பள்ளி கல்வித்துறையினுடைய சுமைகள் யாவையும் தாங்கி நிறுத்து திருப்பூர் மாவட்டத்தை தமிழகத்திலே அளவிலே மிக கல்வியிலே ஓங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த எங்கள் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களை மாணவ செல்வங்கள் முன் வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம். இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியை 8 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாராபுரம் ஜீவன் டிவி மற்றும் சமூக ஆர்வல பெருமக்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவன் டிவியினுடைய மதிப்பிற்குரிய லட்சுமணன் அவர்களே, பல நற்செயல்களை செய்து அமைதியாக அமர்ந்திருக்கக்கூடிய சாரதாஸ் ஜவுளிக்கடை உரிமையாளர் அண்ணன் அவர்களே, அரிமா செல்லமுத்து அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, தாராபுரத்தில் அருமையாக கல்வி சேவை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, 22வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அவர்களே, தளவாய்ப்பட்டினம் தலைமை ஆசிரியர் திரு சத்தியமூர்த்தி அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்புமிக்க சான்றோர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, அனைத்திற்கும் மேலாக 10ஆம் வகுப்பிலே உயர்ந்த இடத்தை பெற்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு என்பது நமது கல்வியினுடைய அடிப்படை. இதில்
2 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை இனம் கண்டு அவர்களுக்கு பரிசளித்து ஊக்குவித்து மேல் கல்விக்கு உங்களை ஊக்கமூட்டி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்கள், உங்களுக்கு எண்ணற்ற பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. 10ஆம் வகுப்பு தொடக்கம் 12 உயர்கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இது அரசு பள்ளி மாணவர்கள் இங்கு இருக்கிறீர்கள். உங்களுக்கு 7.5% பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. நீங்கள் அதை தவறவிடக்கூடாது. வாய்ப்புகள் வரும்பொழுது அவரை தவறவிடாமல் நன்றாக கடுமையாக உழைக்க வேண்டும். இது கிராமப்புற மாணவர்கள், பெற்றோர்கள் உங்களை மிகவும் மிக மிக கடுமையாக உழைத்து உங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழி உணர்ந்து நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். படிப்பில் மட்டுமே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். பல கவன சிதறல்கள் உங்களுக்கு வரும். அலைபேசி, தொலைக்காட்சி அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும். 12ஆம் வகுப்பில் அதிகமான மதிப்பெண் பெற்று நல்ல பல உயர்கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டும். எந்த நிலைக்கு நீங்கள் சென்றாலும் உங்களை இந்த அளவிற்கு கல்வியில் வளர்த்துவிட்ட குருவை நீங்கள் மறக்கவே கூடாது. குரு பக்தி என்பது ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். குரு பக்தியோடு இருக்கக்கூடிய எந்த மாணவனும் உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நீங்கள் குரு பக்தியோடு இருக்க வேண்டும். பெற்றோர்களை வணங்க வேண்டும், பெரியோர்களை வணங்க வேண்டும். நல்ல நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இந்த நல்ல நிகழ்ச்சியில் உங்களது எதிர்காலம் இப்பொழுது நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமோ அதை தீர்மானித்து உச்சநிலையில் நீங்கள் அடைய வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு துணை நிற்பான் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வாழ்த்துரை வழங்கிய முதன்மை விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய அரிமா சண்முகவேல் ஐயா அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அது சமயம் அரசு மேல்நிலைப்பள்ளி டி சத்யரூபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சத்யரூபா, இதற்கு அன்பான பரிசினை அளிப்பவர் திரு வெங்கடாச்சலகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு முதன்மை கல்வி அலுவலர் CO சார் காளிமுத்தண்ணன் முன்னிலையில் விழா நடக்க இருக்கிறது. நன்றி.